முதல்வரோட சிக்கல் என்னன்றதை புரிஞ்சுக்குங்க. நமக்கு அறிவில்லை, படிச்ச இந்த அதிகாரிகள் எல்லாம் இல்லைன்னா நம்மளால எப்படி ஆட்சி நடத்த முடியும்? அதனால இந்த அதிகாரிகள் தான் நம்மை சரியாக வழி நடத்துகிறார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமா பிரச்சனை இருக்கு. அது சின்ன சின்ன பிரச்சனை. அதை வந்து எடப்பாடி பழனிசாமி, நைனா நாகேந்திரன் எல்லாம் சேர்ந்து ஊதி பெருசாகிறாங்க. புதுசாக இப்போ ஒரு தம்பி வேற வந்து ஊதி பெருசாகுது. அந்த அதிகாரிங்க அந்த பிரச்சனைகளே வராமல் சமாளிச்சுக்கிட்டு நல்லபடியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே பிரச்சனை இருந்துச்சுன்னா மீடியாவில் வந்துருக்கணும்ல. மீடியாவில் எங்கே நல்லா தானே வருது? முரசொலி மட்டும் படிக்கிறது எப்படி ஒரு முரசொலியில் உண்மையிலே நம்புறாரு. இல்லைன்னா இவ்வளோ மன மகிழ்ச்சியோட போய் குளத்தூர் போய் டான்ஸ் பார்க்குது மனசு வருமா அவனுக்கு? சிஎம் விளையாது பக்கத்தில் வீடு எரிஞ்சுருக்கு வியாசர்பாடியில் இல்லை அப்போ அன்னைக்கு தெரியல. மறுநாள் வந்து பக்கத்தில் வியாசர்பாடியில் எங்கள் குடிசை ஜனங்க ரோட்டில் உட்காந்துருக்கு. அது இங்கேருந்து 3 கிலோமீட்டர் போய் என்ன டான்ஸ் பார்க்க வைக்கிற அறிவு இருக்கா அவனுக்கு அப்படின்னு குளத்தூர் திரு சேகர்பாபு சத்தம் போட்டிருந்தாருன்னா இந்த தூய்மை பணியாளர்களோட பிரச்சனை வந்துருக்குமா? 8 நாளா 9 நாளா வந்து ஒரு சென்னை மாநகரத்தின் 2 மண்டலங்களில் குப்பை வாராமல் நாரி கொண்டிருக்கிறது. தினந்தோறும் செய்தித்தாளில் வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு முதல்வர் எவ்வளவு கோவப்பட்டிருக்கணும். தீர்த்துட்டுங்க வா சொல்லுமா இல்லையா? வேடி பார்த்துருக்காங்க. இப்படி இதனால் தான் நீதிபதி சொல்கிறார், ஐஏஎஸ் அதிகாரிகள் தனி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று. நாம சொன்னதை நீதிமன்றம் புரிந்து கொண்டு நமது கருத்தை எதிரொலித்திருக்கிறது. மக்களும் விரைவில் புரிந்து கொள்வார்கள்.